பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 10 அதிகாரம் 41-42 வசனங்கள். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். ஷீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தைகள் இதற்கு முந்தின வசனம் பார்த்தா, உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலனை அடைவான். தீர்க்கதரிசி என்பது இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய வாயாக இருக்கிறாங்க. தேவன் மனிதன் மூலமாக தேவன் தான் சொல்ல வேண்டியது, அவருடைய திட்டங்கள், எதிர்காலத்தில் என்னென்ன சம்பவிக்க போகுது என்னங்கிறத தீர்க்க தரிசனமாக உரைப்பதற்கு மனிதனை எடுத்து பயன்படுத்துகிறார். மனிதனோட வாயாக அவர் மாறுகிறார். அதான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த தீர்க்க தரிசனம் ஆண்டோட வாயாக இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளின்படி அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவன் அதற்கேற்ற பலனை அடைவான். அல்லேலூயா. அதே போல் நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். நீதிமானுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் அதிகமாக பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல, நடுப்பகல் பிரகாசம் போல அவன் பிரகாசிப்பான். நீதிமான் பனை போல செழித்து ஓங்கி வளருவான். அப்போ நீதிமானுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கான ஆசீர்வாதம், அதற்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலனை நீதிமானை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதற்கேற்ற எல்லா பலனையும் அடைவார்கள். அதே போல் சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ சீஷன் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிற, ஆண்டவருக்காக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிற, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவரே உமக்கே சொந்தம், உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே, எங்களுக்குன்னு சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றி செல்வேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து தன்னையே அர்ப்பணித்து வாழ்கிறவர்கள் தான் சீசர்கள். அப்படிப்பட்ட சீசனை ஏற்றுக்கொள்கிறார்கள். சீசனுக்கு தேவையான பணிவீடுகளை செய்கிறார்கள். சீசனுக்கு வேண்டிய உதவிகளை அவர்களுக்கு தேவையானதை செய்யும்போது அது ஆண்டவருக்கே செய்கிறது. ஒரு கலச தண்ணீர் குடித்தாலும் அதற்கான பிரதிபலன் அடையாமற் போகான் என்று இயேசு கிறிஸ்து தன்னோட வாயினாலே சொன்ன வார்த்தை. நாம் சீசர்கள் இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் உற்று நோக்குகிற தேவனாக இருக்கிறார். நாம் அனுதின வாழ்க்கையில் நடக்கையில் நாம் எப்படி செயல்படுகிறோம், நாம் யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. ஆண்டோட ஊழியத்தை செய்கிற அந்த ஊழியக்காரர்களை நாம் அற்பமாக நினைக்கவே கூடாது. அவர்கள் நல்லது செய்கிறார்களோ இல்லை அவர்கள் கெடுதலை செய்கிறார்களோ அதை நியாயம் தீர்க்கிறவர் தேவன் ஒருவரே. நாம் ஊழியர்காரர்களை கனம் பண்ண வேண்டும். ஊழியம் செய்கிறவர்களை நாம் கனம் பண்ணி அவர்களுக்கு தேவையான நாம் பணிவிடைகளை செய்யும்போது ஆண்டவர் அதை நமக்கு அதுக்கான ஆசீர்வாதத்தை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ரொம்ப ஆழமாக ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அந்த சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் சொல்கிறார். நாம் அதை உணர்ந்து இவ்வேளையில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம்.
அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாசித்த வேத வசனத்தினுடைய ஆவியானவரே, எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே அப்பா தீர்க்க தரிசிகளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவை ஏற்றுக்கொண்டு தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து ஆண்டவரே அதன்படி ஆண்டவரே நாங்கள் வாழ அர்ப்பணிக்கும் போது ஆண்டவரே அதற்கேற்ற பிரதிபலனை எங்களுக்கு தருகிறதா இருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே நீதிமானுக்கு ஏற்ற ஆண்டவரே அப்பா நீதிமானை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீதிமானுக்கு ஆண்டவரே அப்பா அவர்களுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தா அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை கனம் பண்ணும்போது அதற்கான பிரதிபலனை எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிற ஆண்டவர். அதே போல் சீஷன் ஆண்டவரே இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. நாங்கள் ஊழியம் ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருங்க. சின்ன ஊழியக்காரங்களாக இருக்கலாம், ஒரு வில்லேஜில் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம் ஆண்டவரே, அற்பமாக இருக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆண்டவரே, அற்பமாக ஆண்டவரே இருக்கிறவர்கள் தான் ஆண்டவரே நீங்கள் மகிமையில் உயர்த்துகிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. தாழ்மையில் இருப்பவர்களுக்கு உடைய கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு கலச தண்ணீர் கொடுத்தாலும் ஆண்டதுக்கான பிரதிபலன் அடையாமற் போகான் என்று சொல்லியிருக்க ஆண்டவரே. நாங்கள் ஊழியக்காரர்களை கனம் பண்ணுவது அவர்களுக்கு தேவையான பணிவிடைகளை செய்வது ஆண்டவரே உமக்கே செய்கிறது ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்படி செய்கிறவர்களாக எங்களை முழுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே நீர் ஆண்டவரே இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவர். ஒவ்வொருவரோடு நீ பேசி கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. உமக்கென்று மாத்திரம் நாங்கள் சாட்சியை ஜீவிக்க ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நடக்க அப்பா அன்னிதினமும் எங்களுக்கு கற்றுத்தந்து நடத்துகிறதுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. நன்றி தகப்பனே. இந்த ஆண்டவரே இந்த மே மாதம் அப்பா 24 2024 வருஷத்தை காணும்படியாக ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வரும் கிருபைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய நாளில் புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழும்பி பிரகாசிக்க உமக்கென்று இறுதி வரைக்கும் ஓடி உழைக்க நீர் பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அன்னுதினமும் உடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி காட்டாரு. அன்னுதினமும் ஆண்டவரே அப்பா எங்கள் ரட்சிப்பை ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தி அப்பா தகுதிப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய ரத்தத்தினால ஒரு விஷயம் எங்களை கழுவி சுத்திக்கிறீங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, மீதியா முழுது பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து அப்புறப்படுத்துகிறார். அல்லேலூயா. நன்றி அப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன் ஆமேன். Thank you, Jesus. Praise the Lord.